நான் உங்கள் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் 300 பேர் கூடியிருக்கிற சபையில் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து ரொம்ப தமாசான விஷயம். ஆழ்வாருக்கும் அங்கே ஒரு தவச்சாலையில் ஒரு அம்மா சமாதியானாங்கல்ல, அந்த அம்மாவுக்கும் சாப்பாடு வச்சுட்டு தான் இவர் 1 மணிக்கு சாப்பிடுதுன்னு ஒரு நியமம் வச்சுருக்கிறார். இந்த யாருக்காக வேண்டினா, நீங்கள் வர எல்லாரும் மனக்குறை நீங்கி நல்வாழ்வளித்து என்றும் எனக்குறவாகிய என்னூர், நீங்கள் எல்லோரும் மனக்குறை நீங்கி வரணும் அப்படின்னு அவர் ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு மத்தியானம் வருவார். ஒரு நாள் காலையில் அமாவாசை, தம்பி இன்றைக்கி காலையிலே சாப்பாடு வச்சுருங்கன்னு சொன்னேன். சாப்பாடை திட்ட தூக்கிட்டு ஆழ்வார்கிட்ட போனார். ஆழ்வார் புளிய மரத்தடியில் இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் தெரியும், 150 பேருக்குனாலும் தெரியும். அங்கே போய் தடால்னு விழுந்து சாமி கும்பிட்றாருக்கன்னு வேணா கொதிக்க வெயில், எந்திக்கவே இல்லை. நான் 3/4 மணி நேரம் கழித்து அதிசயமாகவும் நானும் பசியோடு உட்காந்துருக்கோம் 2 பேரும். என்னம்மா போன பிள்ளைய ஆளே காணோம், ஒரு ஆள் விட்டு பார்த்துட்டு வர சொல்லட்டா அப்படிங்கிறேன். போய் பார்த்தா அவர் குப்பரையை படுத்து தூங்கிட்டு இருக்குன்னு. வேணா கொதிக்க வெயில் கண்ணு எதுக்கு சொல்கிறேங்கன்னு. அப்படி அவங்க அந்த உழைப்பு வந்து இரவும் பகலும் தூங்காமல் இவர்களுடைய அருட்பணி வெல்ல வேண்டும். நீங்கள் எல்லாரும் அதில் குளிர்காயணுங்கன்னு. பெரிய ஆலமரம் இது, இதுக்கு கீழே நீங்கள் குளிர்காய்ஞ்சி இந்த பலனெல்லாம் நீங்கள் பெறணுங்கன்னு. இப்போ வந்து இந்த இடம் வேர்பகுதி கண்ணு, அட்சயவடம் ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த இடம் வேர்பகுதி, நடுப்பகுதி காசி, அட்சயவடம்ங்கக்கூடியது அது தலைப்பகுதி. இப்போ நம்ம வந்து வேர்பகுதியில் நம்ம வந்து நம்மளுடைய பிரார்த்தனையை செலுத்திட்டோம். அடுத்து ஒவ்வொரு இடத்துக்காக நம்ம போவோம். நம்ம சிவபாலன் சூப்பராக உங்களுக்கு எடுத்துரைப்பார். அதை அடுத்தடுத்து பார்க்கலாம். சரியா தங்கங்களா? ரைட்.